ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பெரிய வாழைக்காய் 2 எடுத்துக்கிறேன். அது நைஸாக சிறுசாக லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 2 கப் கடல மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, உப்பு, ஜீரகம், சோடாப்பு, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் மிளகாத்தூள் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்குங்க. கலக்கி வச்சுருக்கப்போ தான் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியமான அளவு நல்லா கலக்கி வச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது பஜ்ஜியை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வாழைக்காவை, அதை எடுத்து அப்படியே லேசாக மேலால் பட்டும் படாமல் அப்படியே லைட்டாக தொட்டு எடுத்து அப்படி திருப்பி போட்டு அப்படி தூக்கி எண்ணெயில் போட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் அங்கிட்ட அளவாக இருக்கிறதுனால அளவாக தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லாம் நீட்டாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்குங்க. லேசாக எடுத்து போட்டாலும் நல்லா உப்பி வரும், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி. சட்னி என்ன ரெசிபி வேணும்னாலும் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.